தமிழ்நாடு கேரளா இடையே மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலில் சித்திரை முழு நிலவு திருவிழாவை கொண்டாட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த தகவலை செய்தியாளர் முத்துவேலிடம் கேட்கலாம். முத்துவேல், அங்கு மங்களதேவி கண்ணகி கோயில்ல எவ்வளவு மக்கள் இந்த விழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்காங்க? விவரங்கள் என்ன? அதாவது தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க சில இலக்கியங்கள்ல முக்கியமான இலக்கியமான சிலப்பதிகார இலக்கியத்துல ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றான சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தின் கதாநாயகியான கண்ணகி மதுரை மாநகரை எரித்து விட்டு தன் கணவன் கல்வன் அல்ல என்று நிரூபித்து விட்டு நடப்பயணமாக விண்ணேற்றிப்பாறை வழியாக விண்ணுலகம் சென்றார் என்று இளங்கோடியார் குறிப்பிட்டுள்ளார். அந்த விண்ணேற்றிப்பாறையானது தேனி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சுமார் 5000 அடி உயரத்தில் உள்ளது. அந்த உயரத்தில் உள்ள அங்கு மங்களதேவி கண்ணகி கோயில் உள்ளது. அந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமி அன்று முழு நிலவு திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த திருவிழாவில் தமிழக, கேரள மற்றும் பாண்டிச்சேரி, கர்நாடக மாநிலங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வார்கள். இந்த கோவிலுக்கு செல்வதற்கு தமிழ்நாட்டிலிருந்து கூடலூர்ல பழியன்குடி வழியாக 6.6 கிலோமீட்டர் நடைப்பயண பாதை இடம் உள்ளது. அதாவது நடந்து செல்லக்கூடிய பாதை உள்ளது. இது இல்லாமல் கேரளா மாநிலம் கும்மிளி தேக்கடி பகுதியிலிருந்து 13.6 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஜீப் வாகன போக்குவரத்து உள்ள சாலை உள்ளது. இந்த 2 வாலிகள் மூலமாக கோயிலை சென்றடைய முடியும். இன்று இந்த திருவிழா என்பதால் பழியங்குடி வழியாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் நடைபயணமாக கோயிலுக்கு வந்தனர். இது இல்லாமல் குமுளி வழியாக ஜீப் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தனர். இந்த கோவிலில் தேனி மாவட்ட நிர்வாகமும் இடுக்கி மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செய்து வந்தனர். இதில் சுமார் 30 ஆண்டுகளாக மங்களதேவி கம்பபகுதியில் உள்ள மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளை அறக்கட்டளை மூலமாக உணவு மற்றும் இதர காரியங்கள் சேவைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு தமிழக அரசின் சார்பாக இந்து அறநிலையத்துறை சார்பாக உணவுகள் வழங்கப்பட்டது. ஆனால் சரியாக முறையாக அந்த இந்து அறநிலையத்துறை சார்பாக உணவுகள் வழங்கப்படவில்லை என்றும், அதே மாதிரி மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளைக்கு 6 டிராக்டர்கள் மூலம் உணவு வழங்குவதற்கு அனுமதி அளித்துவிட்டு 4 டிராக்டர்கள் அனுமதிக்கப்பட்டதாகவும், மற்றும் பூஜை பொருட்கள் கொண்டு செல்வதற்கு தமிழக, கேரள வனத்துறையினர் மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகத்தினர் வெறும் இடையூறு செய்ததாக கண்ணகி அறக்கட்டளை குழுவினர் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த ஆண்டு தேனி மாவட்ட நிர்வாகம் கண்ணகி அறக்கட்டளைக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஒரே நாள் திருவிழா என்பதனால கண்ணகியில் குவிந்து சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.